குஜராத்தின் அகமதாபாத்தில் சர்தார் வல்லபாய் பட்டேல் விமான நிலையத்திலிருந்து புறப்பட்ட ஏர் இந்தியாவினுடைய அந்த விமானமானது புறப்பட்ட 3 நிமிடங்களுக்குள்ளாகவே சுமார் ஒரு 832 மீட்டர் அப்ராக்சிமேட்டா பறந்து கொண்டிருக்கும் பொழுது அந்த விமானமானது தரையில் மோதி, அதாவது ஒரு கட்டடத்தின் மீது மோதி தரையில் விழுந்து விபத்தில் சிக்கியிருக்கிறது. விமானம் தீப்பிடித்து எரிந்த அந்த கரும்புகையோடு வானுயர அந்த கரும்புகை எழுந்திருந்த காட்சிகளும் கூட நாம் பார்த்தோம். அது தொடர்ந்து அடுத்தடுத்த வீடியோக்களும் வெளியாகி வருகின்றன. 2வது வீடியோவில் அந்த விமானம் தாழ்நிலையில் பறந்து கொண்டிருக்கும் பொழுதே அது எப்படி கீழே விழுந்து நொறுங்கியது என்கிற காட்சிகளையும் நாம் தொடர்ந்து பார்த்தோம். அது மட்டுமல்லாது அதிர்ச்சியூட்டும் விதமாக, அதிர்ச்சிக்கு மேல் அதிர்ச்சி கொடுக்கும் விதமாக இந்த விமானம் எந்த கட்டடத்தின் மீது மோதியது என்கிற தகவல்களும் கூட வெளியாக இருக்கிறது. அந்த விமானம் மோதிய அந்த கட்டடமானது பிஜே மருத்துவமனையுடைய பயிற்சி மருத்துவர்கள் இருந்த ஒரு ஹாஸ்டல். அந்த ஹாஸ்டலில் பயிற்சி மருத்துவர்கள் தங்களது உணவு இடைவேளையின் போது தான் இந்த விபத்து நிகழ்ந்ததாகவும் செய்திகள் தொடர்ந்து வெளியாகி கொண்டிருக்கின்றன. இந்த விமான விபத்தில் சிக்கியிருந்த 133 பேரது உடல்களும் மீட்கப்பட்டிருப்பதாகவும் செய்திகள் கிடைத்திருக்கின்றன. தொடர்ந்து இது தொடர்பாக பேசுகிறார் எமது செய்தியாளர் ராஜேஷ். அவரிடம் பேசலாம். ராஜேஷ், இப்போது தற்காலிகமாக அந்த சர்தார் வல்லபாய் பட்டேல் விமான நிலையமானது மூடப்பட்டிருக்கிறது. இதனால் எத்தனை விமான சேவைகள் பாதிக்கப்பட்டிருக்கின்றன? பயணிகளுக்கு என்ன மாதிரியான ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கிறது? இன்கன்வீனியன்ஸ் அவங்களுக்கு எந்த மாதிரி ஏற்பட்டிருக்கு? ஃபரிதா, இந்த விஷயத்தை பொறுத்தவரையில நீங்கள் முன்பு குறிப்பிட்டது போல அந்த விமானத்தில் பயணித்தவர்களுக்கு பாதிப்பு என்பதை தாண்டி அந்த விமானம் சென்று மோதிய கட்டிடத்தில் இருந்த பயிற்சி மருத்துவர்களும் பலரும் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்ற அதிர்ச்சியான தகவல் வந்து கொண்டிருக்கிறது. இந்த நிலையிலே தான் தொடர்ந்து விமான நிலையத்திற்குள்ளே செல்வதற்கு பலரும் முற்படக்கூடிய காரணத்தினாலும் இன்னும் பல்வேறு காரணங்களாலும் விமான நிலையம் தற்காலிகமாக மூடப்படுவதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இதன் காரணமாக அந்த விமான நிலையத்தை பயன்படுத்தி பல்வேறு வெளி மாநிலங்களுக்கும் வெளிநாடுகளுக்கும் செல்லக்கூடியவர்கள் செல்ல முடியாத ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கிறது. இது குறிப்பாக இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் என்பதனாலே பல்வேறு வெளிநாடுகளுக்கு இங்கிருந்து பயணிக்கக்கூடிய அந்த விமானங்கள் இருக்கின்றது. அந்த விமான சேவைகள் தற்காலிகமாக ரத்து செய்யப்படுகின்றது. தாமதமாக அவை செல்வதற்கான அந்த அறிவிப்பு. ராஜேஷ், இணைந்திருங்க, தொடர்ந்து இணைந்திருங்க, பேசலாம். இது தொடர்பாக பேசுவதற்காக ஓய்வு பெற்ற விமானி அருண்மணி அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். வணக்கம் சார். பொதுவாகவே இந்த மாதிரியான விமான விபத்துகளுக்கு என்ன மாதிரியான காசஸ்லாம் இருக்கலாம் நினைக்கிறீங்க சார்? என் பேர் கேப்டன் அருள்மணிங்கம்மா. நீங்க திரும்பி கேளுங்க, என்ன கேட்குறீங்க, இன்னொரு கேளுங்க. நீங்க வந்து அகமதாபாத்ல நடந்திருக்கக்கூடிய இந்த ஃபிளைட் கிராஷ் பத்தின நியூஸ் எல்லாம் பார்த்திருப்பீங்க. இதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிற அஃபிஷியல் டிக்ளரேஷன் இன்னும் நமக்கு கிடைக்கல. பட் பொதுவாகவே இந்த மாதிரியான விமான விபத்துகளுக்கு என்னெல்லாம் காரணமா இருக்கலாம்? ஒண்ணு வந்து இது இப்ப நம்ம அந்த வீடியோ பார்த்தோம்னா நம்ம புரிஞ்சுக்கிறது ஒண்ணுதாங்கம்மா. டேக் ஆஃப் ஆன சிறிது கால நொடிகளுக்குள்ள பவர் லாஸ். 2 இன்ஜின் இருக்கு. 2 இன்ஜின்ல இருந்தும் இந்த பிளேன், அதுக்கு அன்னைக்கு அந்த பிளேன்ல இருக்கக்கூடிய வெயிட் எவ்வளோ எடையோட அந்த பிளேன் போகுது. இப்போ 240 பயணிகள் இருக்காங்கன்னா கிட்டத்தட்ட 2 இன்ஜினும் அதுல இருந்து பவர் வந்து குறைஞ்சிருச்சு, சடனா குறைஞ்சிருச்சு. இப்போ அந்த பிளேன் வந்து காத்துல நிக்கணும், பறந்துட்டு இருக்கணும்னா ஒரு 80% 90% உண்டான சக்தி அந்த 2 இயந்திரங்கள்ல இருந்து கொடுக்கப்படணும்னு சொன்னா அது 30 குறைஞ்சிருச்சுன்னா என்ன பண்ண முடியும்? அது பிளேன் தரையில இருந்து மேல போன சிறிது வினாடிகளுக்குள்ளால இல்ல சிறிது நேரங்களுக்குள்ளால அப்போ பிளேனை வந்து திருப்பி கொண்டுட்டு வந்து லேண்ட் பண்றதுக்கு உண்டான அவகாசம் வேணும்னா இந்த பிளேன் வந்து அதுக்கு உண்டான உயரம் போயிருக்கணும். மேல போன மாதிரியே தெரியல. அப்போ இது வந்து திடீரென்று அதனுடைய இயந்திரத்திலிருந்து வரக்கூடிய பவர் சக்தி, மேல உந்து சக்தின்னு சொல்றோம் இல்லைங்களா, அந்த உந்து சக்தி வந்து திடீர்னு குறைஞ்சதுனாலதான் இது மாதிரி வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. வேற ஒண்ணும் எனக்கு காரணங்கள் தெரியல. ஆனால் 9 மணி நேரம் 10 மணி நேரம் ஆகும் லண்டன் போறதுக்கு. 9ல இருந்து 10 மணி நேரம் ஆகும். அப்ப 11 மணி நேரத்துக்கு உண்டான எரிபொருள் அந்த வண்டியில பிளேன்ல இருந்துருக்கும். அந்த 11 மணி நேரத்துக்கு உண்டான எரிபொருளும் இந்த மாதிரி தீப்பிடிச்சு புகையா பெருசா வர்றதுக்கு உண்டான இன்னொரு காரணமா இருக்கிறதுக்கு முக்கியமான காரணம் ஆக்சிடென்ட் ஆனது. இந்த மாதிரி பெருசா தீ பிடிக்கிறதுக்கு விபத்து நடந்த உடனே இது இதெல்லாம் சப்சிக்வெண்ட் ரீசன்ஸ், அதாவது துணை காரணங்களா சொல்லலாங்க. முதல் காரணம்னு எடுத்தீங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் இப்ப பாக்குற அந்த வீடியோ தான் இப்ப நமக்கு கிடைச்சிருக்கு. அந்த தகவல் படி பார்த்தோம்னா இது வந்து விமானம் மேலெழும்பிய உடனே
விமானத்தினுடைய உந்து சக்தி ரொம்பவும் குறைந்து விடுறதுதான் காரணமா என் மனசுக்கு தோணுது. மற்றபடி வந்து வேற ஒன்றும் இப்போதைக்கு காரணம் சொல்றதுக்கு வாய்ப்புகள் குறைவு. சார், பேஸ்ட் ஆன் யோர் எக்ஸ்பீரியன்ஸ், நீங்கள் வந்து இந்த மாதிரியான விமானம் விபத்திற்கு உள்ளாக போகுது அப்படின்னு விமானி ரியலைஸ் பண்ண உடனே என்ன மாதிரியான ஒரு ஸ்டாண்டர்ட் ப்ரொசீஜர்ஸ் எல்லாம் அவங்க ஃபாலோ பண்ணுவாங்க? அது ஒரு சூழ்நிலைக்கு பொறுத்த மாதிரி இருக்குமா. இப்போ இந்த மாதிரி சீக்வன்சஸ்ல யூ வில் ட்ரை டு கெட் கண்ட்ரோல் ஆஃப் ஏர்கிராஃப்ட். ஏன் பவர் லாஸ் ஆகுது, ட்ரை டு கெட் த பவர் பேக். என்ன பிரச்சனை, மேக்சிமம் ஒரு சொல்லப்போனா ஒரு 30-40 வினாடிகள்லாம் உங்க கையில இருந்திருக்கும். இது வந்து நம்ம முழுசும் வந்து அந்த பிளாக் பாக்ஸ் சொல்லக்கூடிய கருப்பு பெட்டியை எடுத்து ஃபிளைட் டேட்டா ரெக்கார்டர், இந்த பிளேனுக்குள்ள ஆன விஷயங்கள் எல்லாமே ரெக்கார்ட் ஆயிருக்கும். இன்ஜின் மற்ற விஷயம்லாம். அப்புறம் காக்பிட்ல பேசினாங்களே விமானிகள் அறைக்குள்ள, அந்த 2 விமானிகளுக்குள்ள விமானிகள் அறைக்குள்ள என்ன பேசினாங்க, இந்த விஷயம் அந்த விஷயம்னு ஒரு கிட்டத்தட்ட ஒரு எனக்கு என்னுடைய அனுமானம் சரியா இருக்குமானால் குறைந்தது வந்து ஒரு 200-300 லீடு கனெக்டிங் லீட்ஸ் இருக்குதுல. அதெல்லாம் கொண்டுட்டு வந்து சரியா அதை துறை விசாரணைன்னு பண்ணும்பொழுது எல்லா காரணங்களும் ஒன்று பின்னாடி ஒன்று வந்துட்டே இருக்கு. அப்பதான் வந்து இதுக்கு முழுமையான ஒரு விஷயத்த சொல்ல முடியுங்க. இதுதான் காரணம்னு அறுதியாகவும் உறுதியாகவும் அப்பதான் சொல்ல முடியும். இப்ப இருக்கிற சூழ்நிலையில நான் இந்த பிளேன் பார்த்துருக்கிறேன். எனக்கு இந்த பிளேன்ல நல்ல அனுபவம் இருக்கு. இந்த 787 ட்ரீம் லைனர் பிளேன்ல மட்டுமே. இன்னொரு வருத்தமான விஷயம் என்னன்னா, இந்த VTANBங்கிற ரிஜிஸ்ட்ரேஷன் இந்த பிளேனை தான் 2014 நாங்க சியாட்டில இருந்து நான் டெலிவரி எடுத்துட்டு வந்த பிளேன் அது. அதனால இது வந்து எனக்கு பர்சனலா ஒரு குழந்தைய லூஸ் பண்ணா ஒரு தாய்க்கு என்ன ஒரு மன வருத்தம் இருக்குமோ அந்த மாதிரி எனக்கு ஒரு மன வருத்தம் இருக்கு இந்த பர்டிகுலர் பிளேன் கிராஷ் ஆனதுனால. ரொம்ப உலக விமான உலகத்தையே வந்து அதிர்ச்சி ஆக்கி இருக்கக்கூடிய விபத்துங்க இது. இந்த ரகமான விமானம் வந்து இந்த மாதிரியா கிராஷ் ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் ரொம்ப 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 குறையும். அப்ப ஏதோ ஒரு முக்கியமான சீரியஸான இன்சிடென்ட் ஹஸ் டேக்கன் பிளேஸ். அது என்ன அப்படிங்கிறது தெரியாத வரைக்கும் இந்த மாதிரி யூகத்தில் தான் பேசலாம். இந்த யூகமும் வந்து டேக் ஆஃப் ஆங்கிள் ஆட்டிடியூட்ல வந்து டேக் ஆஃப் ஆன நேரத்துல பவர் லாஸ் ஆயிருக்கு அப்படிங்கறத மட்டும்தான் இப்ப இருக்கிற சூழ்நிலையில சொல்ல முடியும். இது வந்து உடனே இதுக்கெல்லாம் வந்து சூழ்நிலையை தன்னுடைய கட்டுப்பாட்டை கொண்டு வரதுக்கு உண்டான என்ன பயிற்சியெல்லாம் வந்து முறையான பயிற்சிகளும் திரும்ப பயிற்சியும் எடுத்திருப்பாங்க விமானிகள்லாம். இல்லாம இந்த லெவலுக்கு உண்டான பிளேன் எல்லாம் வந்து பறக்க முடியாது. ஓகே, யூகங்கள் ஒரு பக்கம் இருந்தாலும் பிளாக் பாக்ஸ் கிடைச்சா மட்டும்தான் அதுக்கான ஒரு தீர்வு கிடைக்கும். விபத்து எதனால் நிகழ்ந்தது, காக்பிட் அறையில் என்ன நடந்தது, விமானிகள் என்ன பேசிக் கொண்டார்கள் அப்படிங்கிற விஷயங்கள் தெரிய வரும் அப்படின்னு சொல்லிட்டீங்க சார். டேக் ஆஃப் ஆகிறதுக்கு அந்த சிக்னல் உட்பட எல்லாமே செக் பண்ண பிறகு தான் டேக் ஆஃப் ஆயிருக்கும் ஃபிளைட். அப்புறம் எப்படி இந்த மாதிரி ஒரு கோளாறு ஏற்பட்டிருக்கும் நம்ம நினைக்க முடியும்? நான் தான் சொல்றேன், நம்ம ஒரு இன்ஜின்ல பவர் லாஸ் வர்றதுக்கு சான்சஸ் எவ்வளவு இருக்குல்ல. அது என்ன ரீசன்ங்கிறது நம்ம எப்படி சொல்ல முடியும்? விளங்கிட்டீங்களா? ஏன்னா வெதர் நல்லா இருக்கு, வெதர் வந்து மோசமா இல்ல. சார், இணைப்பில் வந்து உங்களோட கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி சார்.